நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आप सबको आशीष करते हैं। கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம ஒருவரோடு கூட இருப்பதாக. प्रभु का आशीष हम हर एक के साथ बने रहे। நாம் மத்தேயு 13வது அதிகாரத்தில் உள்ள ஓமானங்களை பார்க்கிறோம். हम मत्ती के 13 अध्याय के अंदर कुछ दृष्टांत को हम देख रहे हैं। இன்றைக்கு 5வது 6வது ஓமைகளை நாம் தியானிக்க போகிறோம். अब हम 5वां और 6वां जो दृष्टांत है उसे देखेंगे। நான் வாசிக்கிறேன். हम बस वचन को पढ़ेंगे। 13:44வது வசனம். और मत्ती का 13वां अध्याय उसका 44वां वचन। அன்றியும் பரலோக ராஜ்யம் स्वर्ग का राज्य நிலத்திலே புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. खेत में छिपे हुए धन के समान है, அதை ஒரு மனுஷன் கண்டு जिसे किसी मनुष्य ने पाया மறைந்து और छिपा, அதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று அதை தெரிந்து கொண்டான். और मारे आनंद से जाकर अपना सब कुछ बेच दिया और उस खेत को मोल ले लिया। அடுத்த வசனம் சொல்லுகிறது, उसका अगला वचन कहता மேலும் है, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. फिर स्वर्ग का राज्य एक व्यापारी के समान है, அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டுபிடித்து விட்டான். और जो अच्छे मोतियों की खोज में था, அவன் போய் जब उसे தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று और अपने लिए जब कुछ जो था सब कुछ बेच डाला அதை எடுத்துக்கொண்டான். और उसे मोल ले लिया। ஒரு மனிதன் ஒரு பொக்கிஷத்தை பார்த்தான், அவனுக்கு எதெல்லாம் லாபமா இருந்தோ அவ்வளவு வித்துட்டு அதை வாங்கிக்கிட்டான். एक मनुष्य ने एक बहुत ही कीमती वस्तु को देखा जो उसका प्यारा था, सब कुछ बेचकर उसे खरीद लिया। அடுத்த ஓமானம் சொல்லுது, ஒரு முத்தை பார்த்தான், விலையுயர்ந்த முத்துவை பார்த்தான். दूसरा वचन कहता है कि एक व्यक्ति ने एक बहुत बहुमूल्य मोती देखा, இவர் என்ன செய்தார்னா, और इसने क्या किया, தனக்கு இருந்த விலையுயர்ந்த எல்லாத்தையும் அப்படி வேண்டான்னு வெறுத்துட்டு வித்துட்டு இதை வாங்கி கொண்டார். और अपने सब कुछ जो प्यारा अपने लिए था वो सब कुछ बेचकर उसने इस मोती को खरीद लिया। இது ரெண்டு பேருமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள். अब ये दोनों स्वर्ग के राज्य के अंदर रहने वाले लोग பரலோக हैं। ராஜ்யம் என்றால் ஆண்டவருடைய மகிமையான காணப்படாத ஒரு ராஜாவாக இருக்கிற அந்த ஃபெலோஷிப்புக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறது. और प्रभु का राज्य के अंदर वो उस एक प्रभु के साथ में रहने वाले उस झुंड के साथ में அது है। தனி மனிதனுக்குள்ள இருக்கிறது. और वो एक अकेलेपन के ஒரு व्यक्ति के अंदर है। சபையையும் கூட இது குறிக்கிறது. ये एक कलीसिया को भी वो बताता है। நான் ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे। ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். हे प्रभु, इस वचन को हमें समझना பரலோக चाहिए। ராஜ்யம் என்ற ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம், स्वर्ग का राज्य एक बहुत बड़ा कीमती मोती பரலோக है। ராஜ்யம் என்ற ஒரு பெரிய விலையுயர்ந்த ஒரு முத்து. और स्वर्ग का राज्य एक बहुत बड़ा இதை मोती है। கண்ட உடனே इसे पाते ही அவர்களுக்கு எதெல்லாம் விருப்பமா இருந்ததோ उनके लिए जो भी प्यारा था அதையெல்லாம் விட்டு விட்டார்கள், वो सारी चीजों को छोड़ दिया விற்று விட்டார்கள். और उसे बेच दिया அதை எப்படியாவது வாங்கி பெற்றுக் கொண்டார்கள். और उसे खरीद कर मोल लेकर अपने लिए ले लिया। ஆண்டவரே, இதை வாசிக்கிற தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட மகிமையான எண்ணங்களை தாரும். हाँ प्रभु, इस वचन को ध्यान करने वाले पढ़ने वाले हर एक को वैसा मन दीजिएगा। இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता। இந்த 5வது 6வது இந்த ரெண்டு ஓமானமே ஒரே கருத்தை உடையதா இருக்கிறது. और ये चौथा 5वां और 6वां जो दृष्टांत है ये दोनों एक ही बात को बताता இயேசு है। என்ற நாமம், यीशु का नाम, அது ஊற்றப்பட்ட பரிமள தைலம். और वो एक उंडेला गया एक सुगंध द्रव அதை है। ஒரு ஸ்திரீ எடுத்து அது முழுவதும் வீட்டுல வாசம் வரத்தக்கதாக அந்த விலையுயர்ந்த தைலத்தை ஆண்டவருடைய பாதத்துல உடைத்து அந்த தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றுகிறார். और एक स्त्री ने उसे उठाकर वो प्रभु के पैरों तले ऐसे गिरा दिया कि उस पूरे घर पर सुगंध फैल गया। அடுத்த இடத்துல அவருடைய தலையிலே ஊற்றுகிறார். उसके बाद वो उसने अपने सर पे அது उंडेला, விலையுயர்ந்த தைலம். और ये बहुत ही कीमती तेल है। அது தனக்காக வைத்திருந்ததுதான். और वो अपने लिए रखा गया அது था, ஒரு உயர்ந்ததுயா. और वो एक ऊंचा था। ஆனா பைபிள் சொல்லுகிறது, लेकिन कलाम कहता है இயேசுவை கண்டு यीशु को देखकर அந்த மகிமையை கண்டு और उस महिमा को அந்த देखकर ஆண்டவருக்கு பின்னால போகிறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம், और उस प्रभु के पीछे चलने के कारण बहुत बड़ा ஒரு आशीष பெரிய है, சமாதானம். एक बहुत बड़ा இதை समाधान है। கண்டுகொண்ட அந்த மரியாள் और इससे पाने वाली मरियम அவளுக்கு இருந்த எல்லா லாபத்தையும் உடைத்து விட்டாள், கர்த்தருக்கு கொடுத்து விட்டாள். और उसके लिए जो भी था सब कुछ उसने तोड़कर मसीहा के लिए दे दिया। இதுதான் மகிமையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. यही एक महिमा का आशीष இந்த है। ரெண்டு ஓமானமே கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள். अब ये दोनों दृष्टांत में मसीहा के लिए खोए हुए लोग இந்த ரெண்டு हैं। பேருமே
பரலோக ராஜ்யத்தை ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள். अब ये दोनों लोग स्वर्ग के राज्य को अपने लिए ले लिया, அதுதான் மகிமை. यही महिमा है। ஒரு மெழுகுபத்தி எரிந்து கரையும் போதுதான் அது வெளிச்சம். अब एक मोम जो है जब जलकर वो पिघलता रहता है तब वो उजाला देता ஒரு है। பழம் நசுக்கப்படும் பொழுதுதான் அது ரசம். अब एक जो फल जब उसे पीसा जाता है तब उसका रस निकलता ஒரு है। மனிதன் சிலுவையை சுமக்கும் போதுதான் ரட்சிப்பு. अब एक मनुष्य क्रूस उठाने के समय पर उद्धार, அதைத்தான் இந்த வேதாகமத்தில் சொல்லுகிறது. उसी के बारे में कलाम कहता है। இயேசுவை எப்படி நாம் பார்க்கிறோம்? यीशु को आप कैसे देखते हैं? தேவனுடைய விலையேறப்பட்ட வசனத்தை எப்படி நான் காண்கிறேன்? और जो यीशु के कीमती वचन को आप किस प्रकार देखते हैं? பிரியமானவர்களே, हे मेरे प्यारे ஒருவருக்கு एक அது व्यक्ति को பொக்கிஷம் மாதிரி தெரிஞ்சுதான். उन कुछ व्यक्तियों को लोगों के लिए वो एक बहुत ही कीमती वस्तु के समान ஒருவருக்கு दिखाई அது दिया, ஒரு பெரிய முத்து மாதிரி தெரிஞ்சுதான். और किसी को वो बहुत ही एक कीमती मोती के समान என்ன दिखता है। அருமையான பிள்ளைகள் பாருங்க. कितने अच्छे बच्चे हैं, देखिए। எல்லாத்தையுமே வித்துட்டாங்க ஐயா. वो अपने लिए सब कुछ लुटा ஒரே दिया, ஒரு நோக்கம், एक ही विचार எப்படியாவது था, இயேசுவை நான் பிரியப்படுத்த வேண்டும், कैसे ना कैसे यीशु को मुझे प्यारा बनना அவருடைய है, பாதத்தை நான் பிடித்துக் கொள்ள और வேண்டும். उसके पैरों को मुझे गढ़ पकड़ना है। சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहेंगे பரலோகத்துக்கு எப்படியாவது நான் போயிடணும், स्वर्ग में मुझे कैसे ना कैसे जाना है, அதுக்காக எல்லாத்தையும் நான் விட்டு விடுவேன். उसके लिए मैं सब कुछ छोड़ दूंगा। அநேக ஆயிரமான பரிசுத்தவான்கள் இன்றும் அப்படியே இருக்கிறார்கள். कुछ हजारों पवित्र लोग आज भी वैसे ही हैं। அந்த சகோதரி பாருங்க, அந்த விலையேறப்பட்ட தைலத்தை உடைக்கும் போது अब वो स्त्री जब अपनी कीमती उस वस्तु को जब तो उंडेल दिया, லூக்கால, அதாவது யோவான்ல 6ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்துல அது 200 பணத்துக்கு விற்கலாமே அப்படின்னு சொல்லுகிறாங்க. और यूहन्ना की किताब के अंदर लिखा है कि उसे 200 दाम में बेच सकते हैं करके कहता है। மத்தேயு 26:9 சொல்றாரு, இதோ உயர்ந்த விலைக்கு விற்கலாம். और मत्ती के 29वां अध्याय में कहता है कि 19वां अध्याय में कहता है कि उसे बहुत अच्छे दाम से बेच सकते இன்னும் हैं। 2 இடத்துல சொல்லிருக்கு, ஐயா 300 பணத்துக்கு விற்கலாமே. और एक जगह पर लिखा है कि 300 रुपयों में हम इसे बेच सकते நல்லா हैं। யோசிச்சு பாத்தீங்கன்னா आप अच्छे से सोच कर இந்த देखिए। 300 இந்த 200 பணம் இதனுடைய வேல்யூ எவ்வளவு? अब ये जो 300 और 400 जो 200 का जो मूल्य, उसका मूल्य क्या है, புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். आपको समझने के लिए मैं बात बताता हूँ। ஒரு முறை ஆண்டவர் சொல்லுகிறார், एक बार प्रभु कहता है, நம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, अपने शिष्य को देखकर कहता இங்க है, பாருங்க இவங்க எல்லாம் வந்து 3 நாள் ஆயிட்டு, ये सारे लोग आकर 3 दिन हो चुका, வழியில போனா சோர்ந்து போயிருவாங்க. अब रास्ते में जाएंगे तो निराश हो जाएंगे। பேதுரு, पतरस, யோவான், यूहन्ना, யாக்கோபு வாங்க, याकूब आओ, நீங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். तुम्हें ही इन सब लोगों के लिए भोजन देना है। அவங்க உடனே சொல்றாங்க, और वो तुरंत कहते ஐயா हैं, 200 பணத்துக்கு வாங்கினா கூட காணாது. वो कहते हैं 200 रुपए में इनके लिए भोजन ले तो भी वो काफी ना होगा। அந்த 200 அங்க சொல்றாங்க பாருங்க, அதே மதிப்பு தான் அங்கேயும் சொல்றாரு. अब वहां पर जो 200 रुपए का कीमत कहा गया है, वही कीमत यहाँ पर भी बताई மரியாள் है। உடைத்த அந்த பரிமள தைலம் 200 பணம்னு சொன்னாங்கல்ல, अब मरियम ने जो उंडेला वो 200 का कीमत है करके जो कहा, அதே வார்த்தை தான் அங்க போட்டிருக்கு. அந்த 200 ரூபாய்க்கு வாங்கினா கூட இந்த 5000 புருஷர்களும் ஸ்திரீகளும் குழந்தைகள் இருக்கு. அப்ப 5000னா 10,000க்கு மேல. अब उस समय पर उन्होंने कहा ये जो 5000 पुरुष और स्त्रियां 5000 स्त्रियां हैं, इन सबको खिलाने के लिए ये 200 के कीमत पे लेंगे तो भी काफी ना होगा। அப்ப இந்த 10,000 பேருக்கு ஒரு முக்கா சாப்பாடு கொடுக்கலாம் ஐயா. 10,000 பேருக்கும் 200 ரூபாய்க்கு, அதாவது 200 பணத்துக்கு நீங்க ரொட்டி வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு திருப்தியா சாப்பிட முடியும். अब ये 10,000 लोगों के लिए ये 200 कीमत के रुपयों से आप उनको मोल लेकर देंगे तो उनको पूरा पेट तो न भरेगा, लेकिन वो खाकर அப்ப जा सकते மரியாள் हैं। எவ்வளவு பணத்தை இழந்திருக்கா பாருங்க. अब मरियम ने कितना पैसा उसने उंडेल दिया, குறைஞ்சது देखिए। 10,000 20,000 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு இருந்த தன்னுடைய அந்த விலையேறப்பட்ட தைலத்தை கிறிஸ்துக்காக கொடுத்து விட்டார். और करीब 10,000 लोग खाने वाले उस रुपए का मोल लेकर उसने मसीहा के लिए उंडेल दिया। அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. इसी के बारे में वचन कहता है, விலையேறுந்ததை அந்த ஸ்திரீ பார்த்தாள். और वो बहुत कीमती चीज को उस स्त्री ने देखा। விலையேறுந்த ஒரு மகிமையான ஒரு காரியத்தை பார்த்து தனக்கு இருந்த லாபத்தை எல்லாம் விட்டு விட்டார். और एक बहुत ही कीमती वस्तु को देखकर अपने लिए जो था उसे बेच दिया। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
और प्रेरित पौलुस कहता है கர்த்தராய் இருக்கிற இயேசு என்ற நாமத்தை அறிகிற அறிவின் மேன்மைக்காக और प्रभु यीशु मसीह को उस जानने वाले ज्ञान के अंदर எனக்கு லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். मेरे लिए जो भी लाभदायक था सबको मैंने नष्ट और धूल समझा। நம்ம யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசித்து பாருங்க. हम कोई भी क्यों न रहे थोड़ा विचार करके देखिए இயேசுவின் நாமத்தை ஆராதிப்பதற்கு यीशु के नाम को आराधना இந்த करने के ரட்சிப்பை लिए நாம் ஆதாயப்படுத்திக் इस கொள்வதற்கு उद्धार को हम अपने लिए लेने के இந்த लिए இயேசப்பாவுக்கு பின்னால போறதுக்கு इस यीशु के पीछे चलने के நான் लिए என்னத்தை இழந்திருக்கிறேன் मैंने क्या चीजें खो அல்லது दिया என்னத்தை நான் या கொடுத்திருக்கிறேன் मैंने क्या चीजों को वहां அல்லது पर நான் उठा என்னத்தை दिया விட்டு या கொடுத்திருக்கிறேன். किस बात को मैंने छोड़ दिया। நிறைய காரியத்தை யாரும் விடல. बहुत सारे बात को बहुत सारे लोगों ने नहीं छोड़ा ஆனா பைபிள் சொல்லுகிறது लेकिन बाइबल कहती है ஐந்தாவது ஆறாவது ஓமானம் சொல்லுகிறது पांचवा और छठवा दृष्टांत அந்த कहता ரெண்டு है பேரும் அந்த கிருபையான வார்த்தைகளை பார்த்தார்கள். उन दोनों ने उस अनुग्रह की बातों को देखा இயேசுவை பார்த்தார்கள். यीशु को देखा அவர்களுக்கு லாபமா என்னெல்லாம் இருந்ததோ और उनके लिए जो भी लाभदायक அதெல்லாம் था வித்துட்டு उन सबको बेच दिया। எப்படியாவது அந்த மகிமையானதுக்கு தங்களை விட்டு கொடுத்தார்கள். कैसे ना कैसे उस कीमती चीज के लिए अपने आप को अर्पण किया। நம்முடைய தேசத்துல அநேக பரிசுத்தவான்கள் உங்களுக்கு தெரியும். हमारे देश में बहुत सारे पवित्र लोग आप जानते வெளி हैं। நாடுகள்ல நிறைய பரிசுத்தவான்கள். बाहर देश में बहुत सारे लोग हैं। டிஎல் மோடி डीएल मोडी குஞ்சிபி என்ற கேரளத்தில் ஒரு செய்தியாளர். कुंज पीकर के केरल का एक उपदेशक। ரெண்டாவது டக்கம்மாள் என்கிற ஒரு பெரிய ஒரு பரிசுத்தமான ஒரு மிஷனரி அம்மா. और डकमाल करके एक मिशनरी स्त्री। சிவகாசியிலே ஊழியம் செய்த ரேக்லண்ட் ஐயா அவர்கள் और शिवघासी में सेवकाई करने वाले रैगलैंड करके जो கல்கத்தாவில் வேலை செய்த ஒரு பெரிய பரிசுத்தவான் வில்லியம் கேரி என்ற பரிசுத்தவான். कलकत्ता में बहुत बड़े सेवकाई करने वाले विलियम कैरी करके एक पवित्र व्यक्ति। இவங்கெல்லாம் நல்ல படித்தவர்கள். ये सब अच्छे पढ़े लिखे लोग எல்லா हैं। ஆசீர்வாதம் இருந்தது ஐயா. सब कुछ आशीष उनके लिए था இவங்கெல்லாம் விட்டு விட்டார்கள். और उन्होंने अपनी सारी आशीष को बेच दिया। கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டாங்க ஐயா. मसीहा के लिए सब कुछ छोड़ दिया। ரேக்லண்ட் ஐயா தான் வைத்திருக்கிற தொப்பியிலே கஞ்சை வாங்கி குடித்து ஊழியம் செய்திருக்கிறார். और रैगलैंड जो उपदेशक है वो अपने जो टोपी को लेकर उस पर भीख मांगकर उसको खाता था। ரேக்லண்ட் ஐயா எப்படி மரித்தார்? और रैगलैंड कैसे मर गया था? வியாதிப்பட்டு वो बीमार होकर அப்படியே மரித்து போனார். वैसे ही मर गया था। கிறிஸ்துக்காக தன்னுடைய சரீரத்தை கூட கவனிக்க முடியல. और मसीहा के कारण अपने शरीर का भी उन्होंने ध्यान न இவர்கள் दिया। எல்லாம் வெளியேறப்பட்டதை கண்டு தங்களுக்குள்ளதை விட்டு விட்டார்கள். और इन्होंने बहुमूल्य वस्तु को देकर अपनी जो चीजें हैं उसे खो दिया। வில்லியம் கேரி विलियम कैरी தன்னுடைய குழந்தையோடு தன்னுடைய ஒரு நல்ல குறைந்த வயதுள்ள தன்னுடைய மனைவியோடு இந்தியாவில் வந்து இறங்கி இருக்கிறார். और वो बच्चों के साथ में अपने कम उम्र की पत्नी के साथ में आकर அப்பொழுது உள்ள குளிர்ல தன்னுடைய குழந்தை இந்த குளிரை தாங்க முடியாம செத்து போயிருக்கு. उन समय के ठंड के कारण वो बच्चे उस ठंड को सहन नहीं कर पाए, मर गए। தன்னுடைய குழந்தையை அவரே அடக்கம் பண்ணியிருக்கிறார். अपने बच्चे को उसने खुद से दफन அந்த किया। பரிதாபத்தை பார்த்து தன்னுடைய மனைவியுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. और उस बात को देखकर उनकी पत्नी का जो दिमाग पर दौरा पड़ा। அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிறிஸ்துவையே பிரசங்கித்தார். वैसे परिस्थिति पर भी उसने मसीहा को प्रचार किया। கிறிஸ்துக்காக விட்டு கொடுத்தவர்கள், मसीहा के लिए छोड़ दिया। கிறிஸ்துக்காக தங்களுக்கு இருந்த லாபத்தை விட்டுவிட்டவர்கள், मसीहा के लिए अपने लिए जो लाभ था उसे खो दिया। அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் प्रेरितों का 4वां अध्याय। திரளான விசுவாசிகள் बहुत सारे विश्वासी கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டவுடனே मसीहा के प्रेम को அவருடைய समझने के बाद நிலங்களை சொத்து பத்தெல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்து விட்டார்கள். अपने सारे जमीन जायदाद सबको बेचकर प्रेरितों के पैरों तले आके रखा। பர்னபா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்து விட்டார். बरनबास अपने सब कुछ बेचकर प्रभु के चेलों के पैरों तले रखा கிறிஸ்துவுக்காக தங்களையே விட்டு கொடுத்தார்கள். और मसीहा के लिए अपने आप को त्याग दिया। அவங்கதான் 5வது 6வது ஆண்டவர் சொன்ன ஓமானம். और वही प्रभु ने कहा हुआ 44 और 5वां और 6वां जो दृष्टांत தேவனுடைய है। மகத்துவத்தை கண்டு और प्रभु के महान बातों को பரலோக देखकर ராஜ்யத்தை ஆதாயப்படுத்திக் और கொண்டார்கள். स्वर्ग के राज्य को अपने लिए ले लिया। ஒரு முறை தாவீது ராஜா கூட ஒரு காரியம் செய்கிறார். एक बार दाऊद राजा भी एक कार्य करता है। 1 சாமுவேல் 24:24ல पहला सैमुएल का किताब उसका 24 के अंदर அங்க ஒரு பெரிய இக்கட்டான ஒரு தொல்லையில் அகப்பட்டு கொண்டார். वहां पर एक बहुत भयंकर परिस्थिति में आकर फंस गया। அப்பொழுது அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கதறி சில காரியங்களை சொல்லுகிறார். तब कुछ बात को प्रभु के समूह में रोकर मंडराकर पूछता है। கர்த்தர் ஒரு தேவதூதனை பார்த்து சொன்னார், प्रभु ने एक स्वर्गदूत को देखकर நீ कहा, போய் தாவீதுட்ட சொல்லு, तू அந்த जाकर களத்துல ஒரு பலிபீடம் கட்டி
அங்க பலி செலுத்த சொல்லினார். और प्रभु ने कहा दाऊद से कह दे कि वहां जाकर एक बलि का स्थान तैयार कर और அவர் बलि உடனே चढ़ा। ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்கு அந்த கர்த்தர் சொன்ன அந்த நிலத்துக்கு போகிறார். और तुरंत वो बलि का स्थान बांधने के लिए उस स्थान पर जाता அந்த है। நிலத்துக்காரர் சொல்றாரு, ஐயா தாவீதையா ராஜா யாயா வந்தீங்க? और वहां पर वो कहता है, हे दाऊद राजा आप क्यों यहाँ पर आए? அவர் சொல்றார், கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார். उन्होंने कहा कि प्रभु ने मुझे एक बात को இந்த दिखाया நேரத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நான் ஆராதனை செய்ய और போகிறேன். इस बलि के इस जमीन पर मुझे बलि का स्थान ஒரு பெரிய बनाकर आराधना வியாதியினாலே करना है। ஜனங்கள் சாகிறார்கள். और कुछ बड़े बीमार से लोग मर रहे கொள்ளை हैं நோயிலே சாகிறார்கள். और वो एक महामारी से मर रहे இதை हैं நிறுத்தப்படுவதற்கு நான் பலி செலுத்தப்பட और வேண்டும். इसे रुकाने के लिए मैं यहाँ पर बलि அந்த चढ़ाऊंगा। நிலத்துக்காரன் சொல்லுதான், और वो जमीन के हकदार ने பலிக்கு कहा, ஐயா பலிக்க மாடு இருக்கிறது, ஆடு இருக்கிறது, बलि के लिए भेड़ बकरी है விறகு இருக்கிறது, और उसके लिए लकड़ी है, என்னுடைய இடம் இருக்கிறது, मेरा जमीन है, எல்லாமே எடுத்துக்கங்க ஐயா. आप सब कुछ ले लो। ஆனா தாவீது சொல்லுகிறார், लेकिन दाऊद ने நான் कहा, ஒன்றையும் இலவசமாக செய்வதில்லை, और मैं कुछ भी मुफ्त में न लूंगा, எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கி நான் கர்த்தருக்கு செய்வேன். सबको मोल देकर खरीदूंगा और वो நான் प्रभु के लिए கர்த்தருக்காக चढ़ाऊंगा। ஏதோ ஒரு காரியத்தை செய்ய मैं வேண்டும், प्रभु के लिए कुछ तो कार्य करना அது என்னை चाहिए பாதிக்க வேண்டும், और वो मेरे लिए कुछ हक होना என்னுடைய चाहिए மணி பர்ஸ்ல அது குறைய வேண்டும். और मेरा जो पैसों में उस पे कमी होनी நான் चाहिए। இலவசமா செய்ய மாட்டேன். मैं मुफ्त में प्रभु के लिए कुछ நான் न அது நான் करूंगा ஒரு காரியத்தை இழந்து விட நான் और விரும்புகிறேன். मैं प्रभु के लिए कुछ खोना चाहता हूँ அதுதான் பரிசுத்தவான். और वही पवित्र है। கர்த்தருக்காக இழந்தவர்கள். मसीहा के लिए अपने आप को कमी में ले மத்தேயு आए। 13:46ல मत्ती का 24 के अंदर இயேசுவானவர் சொல்லுகிறார் பாருங்க, यीशु ने कहा है, தேவனுக்காக अनेक காரியங்களை விட்டு கொடுத்தவர். प्रभु के लिए बहुत सारे बात को उन्होंने त्याग दिया। பழைய ஏற்பாட்டுல எபிரேயர் 11வது அதிகாரம் इब्रानियों का किताब 11वां अध्याय 8வது வசனத்துல 8वां वचन पर, தேவனுடைய மகத்துவத்தை கண்ட ஆபிரகாம் और प्रभु के उस महान बातों को देखने वाला अब्राहम எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் தேவன் காண்பித்த ஊருக்கு வந்தார். अपने सारे चीजों को छोड़कर प्रभु ने जो नगर दिखाया वहां पर ஆண்டவரே आया கட்டி எழுப்ப போகிற ராஜ்யத்துக்காக தனக்கு இருந்த பணத்தினால் ஒரு நிலையான வீடு கூட அவர் கட்டல. और अपने पास जितना धन था उससे अपने रहने के लिए एक स्थान भी न बनाया। கூடாரங்களிலே அவர் குடியிருந்தார். वो केवल तंबुओं में वास करता रहा। கர்த்தர் சொன்ன அந்த மகிமையான அந்த செய்தியை நோவா கேட்ட பொழுது கூட और वो जब संदेश को जब नूह ने सुना था, அவரே அந்த பேழையை உருவாக்குறார். वो खुद अपने उस अपने आप से उस नाव को तैयार ஆண்டவர் किया। சொன்னாரு, கொப்பேர் மரத்தினால செய்யப்பான்னு சொன்னாரு. प्रभु ने कहा गोफेर के उस लकड़ी से बनाना, அதுல இருக்கிற எல்லாவற்றுக்கும் சாப்பாடு நீ ஆயத்தப்படுத்துன்னு சொன்னாரு. वो सब जो यहाँ पर रहने वाले हैं सबके लिए तुझे भोजन तैयार करना है। கர்த்தர் ஒண்ணுமே அவன்கிட்ட கொடுக்கல. प्रभु ने उसे कुछ दिया नहीं, வசனம் வந்தது. वचन केवल आया தன்னுடைய லாபத்தை எல்லாம் செய்தார் கிறிஸ்துவுக்காக. और अपने सारे चीजों को मसीहा के लिए मुफ्त में किए। ரோமர் 11வது அதிகாரம் और रोमियो का 12वां अध्याय 24வது வசனம் சொல்லுகிறது, 24वां वचन कहता है, அவன் தேவனுடைய அந்த மகிமையான ஒரு காரியத்தை மோசே பார்க்கிறார். और मूसा का महिमा की बात को जब मूसा ने देखा, பார்வோனுடைய அரண்மனையில இருந்த நல்ல வாழ்க்கையை கிறிஸ்துக்காக விட்டார்னு வேதம் சொல்லுகிறது. और वहां पर वचन कहता है उस महल के अंदर रहने वाले अच्छे जीवन को मसीहा के लिए छोड़ दिया। எபிரேயர் 11:26 इब्रानियों का 11 के अंदर இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து अब आने वाले समय के उस सामर्थ्य पर विश्वास எகிப்துல रखते எல்லா हुए பொக்கிஷத்தையும் கூட और मिस्र में रहने वाले सारे गुप्त बातों से கிறிஸ்துவுக்காக मसीहा के लिए, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளியே வருகிறார். और वो सब को छोड़कर वहां से बाहर आया। 27 பாருங்க, 27वां वचन அவர் देखिए, விசுவாசத்தினாலே विश्वास ही से இன்னும் பார்க்கவே செய்யாத அந்த தெய்வத்தை, और अभी तक जिसे देखा ही नहीं था उस खुदा அதர்சனமானவரை, को, காணப்படாதவரை और उस जो अनदेखा खुदा है, உறுதியாக நின்று சாதித்து வெளியே और புறப்பட்டு दृढ़ खड़े रहकर उसके लिए खड़ा रहा और वहां पर से बाहर निकला। எல்லாம் கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள். और ये सब मसीहा के लिए खोए हुए ராகாப் थे। राहाब ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கிறார். एक अच्छे स्थान पर तो ஆனா है, தேவனுடைய மகத்துவத்தை கேள்விப்பட்ட உடனே लेकिन जब प्रभु की उस महिमा की बात को அங்க सुना, ஒத்து போகவில்லை,
கிறிஸ்துக்காக வெளியே வருகிறார். और वहां पर उनके साथ नहीं छुड़ी, वो वहां से छोड़कर उन लोगों से बाहर निकल आई। 32வது வசனம், अनेक பரிசுத்தவான்களை கர்த்தர் சொல்லுகிறார். बहुत सारे पवित्र लोगों को 32वां वचन पर ராஜ்யங்களை कहता है, ஜெயித்தார்கள், राज्यों को उन्होंने जीता அக்னியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், और अग्नि के जलन को उन्होंने பட்டய जला दिया கரக்கைக்கு தப்பினார்கள், और उस लकड़ों को बांध कर वो निकल அநேகர் बचे। தங்களுடைய உயிரையே விட்டார்கள். बहुत लोगों ने अपने जीवन को त्याग दिया மேன்மையான உயிர்த்தெழுதலையே அவர் நம்பி இருந்தார். और उस महिमा का, उस पुनरुत्थान के ऊपर இவர்கள் எல்லாருமே ये सब लोगों ने கிறிஸ்துக்காக விட்டு கொடுத்தவர்கள். मसीहा के लिए अपने आप के छोड़ दिए தேவனுடைய ராஜ்யத்தை, प्रभु के அந்த राज्य மகிமையான ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையினால் கிடைக்கிற அந்த ரட்சிப்பை और प्रभु का वो सामर्थ्य से मिलने वाला அதை वो उद्धार பார்த்த के உடனே लिए उसे देखते ही அவர்களுக்கு நெருக்கமாயிருந்த எல்லாத்தையும் விட்டு விட்டார்கள். और उनके लिए जो दबाव का था सबको छोड़ दिया। அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. यही मसीहा जीवन है। எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, सबको छोड़ दिया, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. सबको बेच दिया அந்த ராஜ்யம் மட்டும் கிடைச்சா போதும். और वो राज्य केवल मिला तो काफी है। ஆண்டவர் கூட ஒரு ஓமானம் சொல்லுகிறார். प्रभु एक दृष्टांत कहता है, லூக்கா 15வது அதிகாரத்தை, लूक 13वां अध्याय இளையவன் 15वां अध्याय, பார்க்கிறான். இளையவன், दूसरा लड़का ஐயோ देखता நான் है, பசியினால் இருக்கிறேன், मैं तो अभी प्यासा हूँ, என் தகப்பனுடைய வீட்டுல நல்ல சுகமான சாப்பாடு मेरे இருக்கிறது. पिता के घर पर अच्छा भोजन है, ஆகவே நான் வேலைக்காரனாக அங்க போய் உட்கார போறேன். इसलिए मैं नौकर बनकर मेरे घर पर जाकर நான் बैठूंगा। என் அப்பாவுக்கு மகன் தான், मैं मेरे पिता के लिए पुत्र हूँ, அந்த ஸ்தானம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. लेकिन वो स्थान मुझे नहीं भी मिला तो என் काफी है। தகப்பனுக்காக நான் வேலை செய்வேன். मेरे पिता के लिए मैं काम ஒரு करूंगा, வேலைக்காரனை போல இருப்பேன். एक नौकर के समान அதுதான் रहूंगा। அவனுடைய தீர்மானம். यही उसका निर्णय था। சகேவை பாருங்க, जकई को ஒரே देखिए, ஒரு வார்த்தை தான் ஏசப்பா சொன்னாங்க. प्रभु ने केवल एक शब्द சகேவை कहा, நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரேன். ए जकई उतरा, मैं तेरे घर पर निवास அவ்வளவுதான். करूंगा। केवल इतना வேற ही, ஒண்ணுமே சொல்லல. और कुछ नहीं அவர் कहा। சொல்லாரு, वो कहता ஐயா है, எனக்கு நான் அநியாயமா வாங்கியிருந்ததுல 4 மடங்கு நான் கொடுத்துருவேன். मैं अगर किसी से बुरे बात से निकाह कुछ लिया हो तो उसे 4 गुना लौटाऊंगा, பாதி ஏழைகளுக்கு நான் கொடுத்துருவேன். और आधा दान मैं लोगों गरीबों में बांटूंगा। இயேசுவானவர் ஒண்ணுமே சொல்லல. यीशु ने कुछ नहीं அவருடைய कहा, அழைப்புல இருந்த அந்த வல்லமை, और उसके बुलाहट में रहने वाला वो அவர் सामर्थ्य, எப்படிப்பட்டவரோ என்று நினைத்தார். और वो किस प्रकार का है करके देखने ஐயோ அவர் गया, என்னை கூட நேசிக்கிறாரா? क्या वो मुझसे भी प्रेम करता है, தன்னுடைய சுதந்திரத்தை, தன்னுடைய செல்வத்தை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். और अपने सारे धन दौलत सब कुछ छोड़ எல்லாம் दिया, பிரித்து வெறுத்து விட்டார். और सबको उसने वहां से इनकार करके दिया। அப்போஸ்தலர் 19வது அதிகாரம், प्रेरितों का किताब 19वां अध्याय, அப்போஸ்தலர் 19 प्रेरितों का 19 18வது அதிகாரத்துல 18वां वचन के अंदर அநேகர் அப்போஸ்தலருடைய செய்தியை கேட்டார்கள். बहुत सारे लोगों ने प्रभु के वचन को அநேக सुना, மந்திரவாதிகள் और बहुत सारे जो जादू करने वाले, விலையுயர்ந்த அந்த மந்திர புஸ்தகங்களை எல்லாருக்கும் மத்தியில சுட்டெரித்து போட்டார்கள். और वो बहुत ही कीमती उस जादू करने वाले पुस्तकों को जला दिया, அது விலையுயர்ந்த புஸ்தகமா, और वो बहुत ही कीमती पुस्तक था, எல்லாவற்றையும் எரித்து விட்டார்கள். सब कुछ उन्होंने जला दिया। அன்றைய உள்ள பரிசுத்தவான்கள், उन दिनों का पवित्र இன்றைக்கும் लोग, அநேக உத்தமர்கள் இருக்கிறார்கள். आज भी बहुत सारे उत्तम हृदय के लोग காடுகளில் हैं, அலைந்து, और वो जंगल में फिरकर, சின்ன வீடுகளில் குடியிருந்து छोटे घरों में रहकर ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துவதற்கு முழங்காலில் நிற்கிறார். आत्मा को तैयार करने के लिए घुटने में खड़े हैं, இவர்களெல்லாம் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்தவர்கள், और इन लोगों ने उस गुप्त बात அந்த को முத்தை दिया, கண்டுபிடித்தவர்கள். और उस मोती बहुमूल्य मोती को அநேக पाया। மிஸ்டர் குடியிருக்கிற இடத்துல நல்ல தண்ணி கிடையாது, आज भी मिशनरी जहाँ पर रहते हैं अच्छा पानी नहीं मिलता, நல்ல சாப்பாடு கிடையாது. अच्छा भोजन नहीं मिलता, கிறிஸ்துவுக்காக लेकिन मसीहा के தங்களுடைய लिए குழந்தைகளை கூட ஒரு இடத்துல விட்டுட்டு अपने बच्चों को भी कहीं और छोड़कर எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டார்கள். सब कुछ त्याग देकर प्रभु के लिए स्थिर खड़े இதுதான் रहते हैं। இயேசுவானவர் சொல்கிறார், इसी के बारे में यीशु कहता है, என் ராஜ்யத்தை, मेरा राज्य என்னுடைய को, வசனத்தை, मेरे वचन என்னுடைய को, மகிமையை, मेरी महिमा நான் को, செய்திருக்கிற இந்த கல்வாரி சிலுவையின் தியாகத்தை और मैं जो कलवरी क्रूस पर ஒரு जो மனிதனுக்கு ஒரு त्याग किया, பொக்கிஷத்தை போல காணப்பட்டது. एक मनुष्य उस एक गुप्त चीज के समान இன்னொரு दिखाई மனிதனுக்கு दिया, ஒரு முத்தை போல காணப்பட்டது. और एक मनुष्य को वो एक कीमती वस्तु के ஆகவே समान दिखाई எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் दिया, और எண்ணிவிட்டார். इसीलिए सबको नष्ट और धूल समझता இவர்கள் है। நீதிமான்கள், ये धर्मी है, இவர்கள் நீங்க எப்பவும் போய் பார்க்கலாம், और इसे आप कभी भी जाकर देख இவளோடு सकते हैं, பேசலாம். और इनसे देख सकते ஆனா हैं, ஒரு சில மிஷனரி, ஒரு சில ஊழியர்களை நீங்க பார்க்கவே முடியாது, लेकिन कुछ सेवक को आप देख ही नहीं पाएंगे, டிவியில தான் பார்க்கலாம், केवल टीवी पे देख सकते நேரடியா हैं, பார்க்க முடியாது. उन्हें ठीक से सामने से नहीं देख இவர்கள் सकते। அல்ல,
அவர்கள் விட்டு கொடுத்தவர்கள், और ये नहीं बल्कि वो लोग त्याग किए हुए தங்களையே தியாகமாய் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டவர்கள், और अपने सारे हक की बातों को सबको उन्होंने छोड़ தம்முடைய दिया தங்களுக்கு இருந்த மேன்மையெல்லாம் விட்டு और கொடுத்தவர்கள். अपने लिए जो महिमा की बात थी सब कुछ त्याग दिया। அப்போஸ்தலர் 16:30 சொல்கிறது, प्रेरितों का 16वें ஒரு பெரிய वचन पर ஜெயில் कहता है, அதிகாரி एक बहुत बड़े जेल का अधिकारी அங்க உள்ள இருக்கிற அந்த அவருடைய ஜெபங்களை கேட்டு சிறைச்சாலை கதவு திறந்த உடனே और वहां पर जो रहने वाले बंदी को कारण वो जब बंदी गृह का दरवाजा खुल ஐயோ गया, எல்லாரும் ஓடிட்டாங்க. सब लोग भाग गए। அப்படி என்று சொல்லி தன்னை கொலை செய்ய போகும்போது ऐसे विचार में जब अपने आप को घात करने के पौलुस लिए சொல்லுகிறார், उठा, पौलुस कहता உனக்கு है கெடுதி உண்டாக்காத, कि अपने लिए कोई घायल हो நாங்க ना எல்லாம் करना। அங்கதான் இருக்கிறோம். हम सब यहीं पर உடனே हैं। அந்த அதிகாரி சொல்லுகிறான், तुरंत वो अधिकारी कहता है, ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? हे प्रभु हमें उद्धार पाने के लिए क्या करना है? பைபிள் சொல்லுகிறது, कलाम कहता அவர்களை है விடுதலை ஆக்கினான், और उसे छुटकारा காயங்களை दिया, கட்டினான், उसके बंधन को வசனத்தை बांधा கேட்டான். और उसके वचन को सुना। வசனம் சொல்லுது, அப்பொழுதே और वहां पर वचन कहता है उसी रात ஞானஸ்நானம் எடுத்தார்கள். बपतिस्मा लिए। அதுதான் என் சத்தியத்தை ये- ஏற்றுக்கொண்டு அவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, और வெளியே வந்து விட்டார். मेरे लिए कुछ भी क्यों ना हो मैं प्रभु के लिए बाहर निकल आऊंगा। புதிய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான் இருக்கிறார். पुराने नियम में बहुत सारे पवित्र लोग हैं। யவீர் என்ற ஒரு பரிசுத்தவான் यवीर नामक एक पवित्र ஒரு व्यक्ति, சபையில முக்கியமானவர். एक कलीसिया में मुख्य व्यक्ति, இப்போ அவன் இயேசுவின் பாதத்துல போய் விழப்போறாரு. अब वो यीशु के पैरों तले गिरने वाला है। பாதத்துல விழுந்தா அன்னைக்கு என்ன நடக்கும்? और अगर किसी के यीशु के पैरों तले गिरेगा तो क्या होगा? உங்களுக்கு தெரியும், இயேசுவை கிறிஸ்து என்று யாராவது ஏற்றுக்கொண்டால் சபையை விட்டு விலக்க வேண்டும் என்று யோவான் 9வது அதிகாரத்துல சபையில தீர்மானிக்கப்பட்டது. और यूहन्ना के 9वें अध्याय में ऐसा लिखा हुआ है कि कलीसिया में निर्णय लिया गया था कि यदि किसी ने यीशु को मसीहा कहा तो उन्हें कलीसिया से बाहर निकाला जाए। அப்படிதான் இருந்தது சட்டம். वैसे ही नियम था। உங்களுக்கு தெரியும், லூக்கா 4வது அதிகாரத்துல சபையை விட்டு வெளியே தள்ளினார்கள். आप जानते हैं लूक 9वें अध्याय के अंदर कलीसिया से लोगों को बाहर निकाला गया அதான் நிக்கோதேம் ராத்திரி வராரு. और इसीलिए निकोदेमुस रात को आता है। இவங்கெல்லாம் இவங்களுடைய தியாகத்தை பாருங்க, நிக்கோதேம் பாருங்க, इनको देखिए, इनका अपने आप के चीजों को जब त्याग करते हैं, சரியான இடத்துல கிறிஸ்துவுக்காக பேசினார். सही स्थान पर मसीहा के लिए बातें करते हैं, சரியான நேரத்துல கிறிஸ்துனுடைய அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். और सही समय पर मसीहा के लिए अपने शरीर को त्याग करने के लिए अर्पण किया। ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க ஒரு மனுஷன் கல்லறைய. प्रभु ने एक व्यक्ति को एक व्यक्ति ने अपने कब्र को प्रभु के लिए छोड़ दिया கல்லறையும் கொடுத்து அந்த இடத்தையுமே கொடுத்துட்டார். और उस कब्र को भी दे दिया, उस स्थान को भी उसने दे दिया। இன்றைக்கு அந்த மகிமையான எருசலேம் தேசத்துல அது அப்படியே இருக்கிறது. आज भी मरही मसीह उस यरूशलेम के अंदर वो आज भी वैसे ही है। அந்த ஒரு நல்ல இடத்தை காண கூட கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். और उस अच्छे स्थान को देखने के लिए प्रभु ने मुझे मौका இதெல்லாம் दिया। விட்டு கொடுத்தவர்கள் और ये सब त्याग दिए हुए लोग என்னத்தை हैं। கண்டாங்க? क्या इन्होंने देखा? இயேசுவின் மேல் உள்ள ஒரு பெரிய மகத்துவத்தை அவர்கள் கண்டார்கள். यीशु के ऊपर रहने वाला एक महान बात को கல்வாரி देखा। மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். कलवरी के द्वारा एक बहुत बड़ा उद्धार है, ये उन्होंने देखा। ஆகவே இவர்கள் எல்லாம் தங்களுக்கு இருந்த லாபத்தை எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணினார்கள். अपने लिए जो भी लाभदायक था सबको उन्होंने हानि और दूर करके இவர்கள் समझा। எரிந்தார்கள், பிரகாசித்தார்கள். और ये लोग जल उठे और उजाला ठहरे। நிறைய பேர் எரியாமையே பிரகாசிக்க ஆசைப்படுகிறார்கள். आज बहुत सारे लोग बिना जले ही उजाला देना सोचते हैं। பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चों, இயேசுவானவருக்காக, यीशु मसीह के இந்த लिए விலையேறப்பட்ட முத்துக்காக, और ये कीमती मोती के இந்த लिए விலையேறப்பட்ட பொக்கிஷத்துக்காக, और ये कीमती उस जो इस बहुमूल्य मोती के என்னத்தை நான் लिए விட்டு கொடுத்திருக்கோம்? मैंने क्या त्यागा है, என்னத்தை நான் मैंने இழந்திருக்கேன்? क्या छोड़ दिया எதையாவது है? நாம் கிறிஸ்துவுக்காக செய்வோம். क्या मसीहा के लिए हम कुछ ना कुछ करें? கொஞ்ச நாள் வாழ்க்கை, थोड़ा सा समय है ஒரு जीवन, தொகையை தெய்வத்துக்காக கொடுப்போம், एक दान प्रभु के लिए देंगे, மிஷனரி ஸ்தாபனத்துக்கு கொடுப்போம், मिशनरी सभाओं के लिए दीजिए, முடிந்துள்ள சபைகளை கட்டி கொடுப்போம், और जितना हो सके हम कलीसिया को बांध कर கிறிஸ்துவுக்காக देंगे, ஏதாவது ஒரு காரியம் செய்வோம். मसीहा के लिए कुछ ना कुछ करेंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை प्रभु செய்வார். आपके जीवन में महान कार्य அதைத்தான் கர்த்தர் करेगा। விரும்புகிறார். प्रभु यही चाहता ஆண்டவர் है। சொல்லுகிறாரு, और प्रभु कहता இந்த है ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை और स्वर्ग के राज्य பொக்கிஷத்தை को போல वो பார்த்தார்கள். इसे एक गुप्त के रूप में ஒரு देखा பெரிய மகிமையான முத்தை போல கண்டார்கள். और ये एक महिमा का एक दिया एक बहुमूल्य मोती के समान देखा। அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता है எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறார். सबको नष्ट और धूल समझ, ஆகவே எனக்காக அந்த மகிமையான ஜீவ கிரீடம் இருக்கிறது. इसीलिए मेरे लिए महिमा का मुकुट है। கர்த்தர் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட மகிமை வைத்திருக்கிறார். प्रभु सबके लिए वो महिमा का मुकुट रखा கிறிஸ்துவுக்காக நாம் விட்டு கொடுப்போம்,
கிறிஸ்துவுக்காக கொடுப்போம். मसीहा के लिए त्याग देंगे, मसीहा के लिए छोड़ देंगे। கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். प्रभु ऐसे महिमा के आशीष को आप हर एक को பரிசுத்தம் देगा। இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். पवित्र और अनुग्रह से भरा हुआ प्रभु, அந்த மகிமையான ஒரு மனிதன் वो महिमा का मनुष्य இயேசுவின் ராஜ்யத்தை பொக்கிஷத்தை போல கண்டார். यीशु के राज्य को एक बहुमूल्य ஒரு वस्तु பெரிய के समान முத்தை देखा, போல கண்டார். बहुमूल्य मोती के समान என்ன देखा। அருமையான பிள்ளைகள் பாருங்க. कितना अच्छे बच्चे அவங்களுக்கு இருந்ததெல்லாம் வித்துட்டு அந்த மகிமையானதை பெற்றுக்கொண்டார்கள். और उनके लिए जो भी था सब कुछ उन्होंने बेच दिया और प्रभु के लिए தெய்வமே छोड़ दिया। அப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை எங்களுக்கு தாருங்க. प्रभु वैसा बहुमूल्य चीज आप நாங்களும் அந்த हमें விலையேறப்பட்டதை ஆண்டவருடைய இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக और प्रभु हम भी उस बहुमूल्य चीजों को उस राज्य में पाने எங்களுக்கு के लिए, லாபமாக இருக்கதை நாங்கள் உமக்காக கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். जो भी हमारे लिए लाभदायक है हम उसे त्याग कर आपके लिए दें। அப்படிப்பட்ட நல்ல இருதயங்களை தாருங்க. वैसे अच्छा हृदय दीजिए। இயேசுவானுடைய நாமத்திலே பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।